சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இப்போ எல்லாருமே ஓபியில் வரும்போது கேட்குற கேள்வி என்ன, சார் நான் ஆல்ரெடி இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன், அலோபதி மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன், இப்போ கூட நான் சித்தா மெடிசன் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதான் ஃப்ரீக்வெண்ட் ஆஸ்கிற கொஷினாக இருக்குது. இந்த கொஷனுக்கு என்ன பதில்னு கேட்டிங்கன்னா, சேர்த்து எடுத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம சித்தா மெடிசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மூலிகை மருந்துகள், ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் தான் இருக்கும். இந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் உடம்புல வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அளவை குறைக்கும். நீங்கள் நாள்பட்ட சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு காலில் கருப்பு வர்றது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வரும்னு சொல்லுவோம். காலுக்கு ரத்தோட குறையினால கால் உணர்ச்சி இல்லாமல் போகிறது, கால் எரிச்சல் வரணும், பெரிஃபெரல் நியூரிட்டிஸ் சொல்லுவோம். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் குறையும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்த குழாய்களில் படியக்கூடிய சுகர் அத்ரோஸ்க்ளீரோசிஸ் சேஞ்சஸை வந்து இந்த நம்ம சித்தா மெடிசன் இருக்கிற ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் வந்து குறைக்குது. இதனால் உங்களுக்கு வந்து இந்த செகண்டரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே குறைஞ்சி வரும். ஸோ அதனால் நீங்கள் சித்தா மெடிசன்ஸும் சைட் பை சைட் நீங்கள் அலோபதி மெடிசன் எடுத்துக்கிறதுல எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் வரப்போது கிடையாது. டைமிங் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அலோபதி மெடிசன் போடுறீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் சித்தா மெடிசன் எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் ஃபுட்டுக்கு அப்புறமும் இதே மாதிரி தான். ஸோ ஒரு 2 மெடிசன்ஸ் இடையில ஒரு 10 to 15 நிமிஷம் டைமிங் எடுத்துக்கும் போது உங்களுக்கு எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் வராது. இந்த மெடிசன்ஸ்னால அதே சேம் டைம் உங்களுக்கு சுகர்னால் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் நல்லா கண்ட்ரோலில் இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சுகர் நல்லா கண்ட்ரோல் இருக்கும். தேங்க்யூ.